Welcome to our channel. இன்னைக்கு cook with கோமாலில வித்யுலேகா அவங்க பண்ண coconut sticky rice with mango globes recipe தான் பார்க்க போறோம். சூப்பரா கருப்பு கவுனி அரிசி வச்சு sticky rice ஒன்னு பண்ணிட்டு அதுக்கு மேல shredded coconuts எல்லாம் போட்டு கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி cook with கோமாலில இருக்க எல்லா ரெசிபீஸ்மே நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம அந்த வீடியோஸை செக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நாம அந்த mango globes பண்ணிரலாம். 1/4 கப் அளவுக்கு பால்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் சேர்த்திருக்கேன். இத அப்படியே mix பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு ஜார்ல 1 கப் அளவுக்கு மாங்காய் பீசஸ் போட்டுருக்கேன். இப்போ இந்த மாம்பழத்தை அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சதை இந்த மாதிரி ஒரு panல சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த ஜெலட்டினும் பாலும் வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்க மாங்காவோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்க சர்க்கரையை மாத்திக்கோங்க. அண்ட் இந்த ஜெலட்டினை கண்டிப்பா பால்ல தான் mix பண்ணணுமா அப்படினா இல்ல, நீங்க தண்ணியில கூட பண்ணலாம். பட் எனக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா வேணும்ன்றதுனால நான் பால்ல mix பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மோல்ட் எடுத்துக்கோங்க. மோல்டெல்லாம் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ட்ரேலாம் இருக்குல்ல அதில் கூட இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். இது ஃப்ரீசரில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். இது செட் ஆகிறதுக்குள்ளார நம்ம ஸ்டிக்கி ரைஸ் பண்ணிடலாம். 1 கப் கவனி அரிசியை நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன். இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கிட்டத்தட்ட 10 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்துடும். இப்போ வேக வச்ச அரிசி வச்சு ஸ்டிக்கி ரைஸ் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஏலக்காவை நான் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கப் அளவுக்கு அரிசி வந்தது. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க தேங்காய் பால் எல்லாத்தையுமே நம்ம சாதம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தேங்காய் பாலில் உறிஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டிக்கி ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுருந்த அந்த மேங்கோ குளோப்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள். எடுத்தாலே எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு. நீங்கள் வேணும்னா ரவுண்ட் மோல்டில் கூட போட்டுக்கலாம். நான் அழகாக ரோஸ் மோல்டில் போட்டிருக்கேன். இப்போ பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அந்த ஸ்டிக்கி ரைஸ் வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ ரோசஸ் இருக்குல்ல அது வச்சிடலாம். அடுத்து கொஞ்சமாக துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மாங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஸ்டிக்கி கோகனட் ரைஸ் வித் மேங்கோ குளோப்ஸ் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.